ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் பார்த்தீங்கன்னா டேலி ஜிஎஸ்டி வந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் மந்த்தாக ரிசீவ் பண்ண மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ்க்கு உண்டான பர்ச்சேஸ் டிடிஎஸ் எப்படி பண்றது அண்ட் தென் அது எப்படி ஆரம்பிச்சாங்க இனிஷியலாக ஒரு ஸ்டெப்பையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 25/2024 சென்ட்ரல் டாக்ஸ்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 9th October 2024, அதாவது லாஸ்ட் மந்த் 9th பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, hereafter in this notification referred to as said act, the general government on the recommendations of the council hereby makes the following further amendment in the notification of Government of India in the Ministry of Finance, Department of Revenue, number 50/2018 Central Tax, published in Gazettes of India, Extraordinary, Part 2, Section 3, Subsection 1, wide number GSR போட்டு, so September 2018ல கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அதிலே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த செட் நோட்டிபிகேஷன் ஆஃப்டர் கிளாஸ் சி அண்ட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் the following classes shall be inserted. அதாவது ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்ட்ல புதுசா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா நாங்க இன்சர்ட் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைன்னா கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் காஃப் வேற எதுவும் இல்லை, அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுல என்ன இன்சர்ட் பண்றாங்கன்னா, டில எனி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரிசீவிங் சப்ளைஸ் ஆஃப் மெட்டல் ஸ்கிராப் ஃபாலிங் அண்டர் சாப்டர் 72 to 81 in the first schedule to the Custom Traffic Act 1975 from other registered person. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு B2B transaction ஒருத்தட்ட இருந்து நான் மெட்டலோ இல்ல ஸ்கிராபோ பாத்தீங்கன்னா மெட்டல் ஸ்கிராப் பாத்தீங்கன்னா வாங்குறேன் அப்படின்ற பட்சத்துல அண்டர் அது எந்த கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கஸ்டம் டாரிஃப் ஆக்ட்ல சாப்டர் 72 to 81. ஸோ சாப்டர் 72 to 81 கஸ்டம் டாரிஃப் ஆக்ட்ன்றது நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான்டா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். சோ இதற்கான ரெஃபரன்ஸ் வேணும்ன்ற பட்சத்துல வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், தாராளமா ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கஸ்டம் டாரிஃப் ஆக்ட் தான் நான் இப்ப டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 72 பொறுத்த மட்டும் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் தென் 73 பொறுத்த மட்டும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் தென் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 71 காமிச்சிட்டு இப்போ 72 காமிச்சிடுறேன். சோ இது பாத்தீங்கன்னா சாப்டர் 72, 73, சோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல். சோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 கிடைக்க இருக்க பொருள்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் தென் காப்பர் அண்ட் ஸ்டீல், தென் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில லைக் அயர்ன் ரிலேட்டடா இருக்க திங்ஸ் எல்லாமே ஒரு 8 திங்ஸ், அந்த 8 திங்ஸ் நான் பின்னாடி வீடியோல அட்டாச் பண்றேன். சோ இந்த மாதிரி சாப்டரை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிடிஎஸ் ரிலேட்டடா இருக்க ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் ஆர் அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிருக்காங்க புதுசா. சோ இந்த இன்சர்ட் பண்றதுனால B2B டிரான்சாக்ஷன்ஸ்க்கு டிடிஎஸ் பொருந்தும். சோ சார் டிடிஎஸ் ஓகே, இது என்ன சார் டிடிஎஸ் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் GSTR 7 நம்ம எல்லாருமே ஃபெமிலியரா கேள்விப்பட்டிருப்போம். சோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் காம்போசிஷன் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி டிடிஎஸ்க்குனே ஒரு ஸ்லாப் இருக்கு. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்லயும் டிடிஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு, டிசிஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல ஃபார்ம் 7ன்றது நமக்கு டிடிஎஸ் கேட்டகரியில பொருந்தும். சோ இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்க விட்டு, சோ 9 அக்டோபர்ல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அண்ட் தென் 13 அக்டோபர்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து the government has issued notification 25/2024 central tax on October 9th under GST section 51 of the CGST Act 2017 mandating complaints by the business dealing with metal scrap. The GST portal will be soon updated. ஃபர்ஸ்ட் 9ஆம் தேதி என்ன பண்ணாங்கன்னா நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் தென் 13ஆம் தேதி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து வில் பி ஷார்ட்லி நாங்க இந்த ஒரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா GSTR 7 எனேபிள் பண்றோம்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தென் பாத்தீங்கன்னா சோ அட்வைசரி ரெஜிஸ்டர்ட் ஆன் GST 7. சோ 22nd அக்டோபர் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் GST 7 ஐ மீன் ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம்ல 9 அக்டோபர்ல கொடுத்த நோட்டிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு
அண்ட் தென் அதை எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன டீடைல்ஸ் அப்படின்றதையும் நமக்கு மென்ஷன் பண்ணாங்க. டாக்ஸ் பேயர் இன் திஸ் கேட்டகரி ஆர் ரெக்வயர்ட் டு செலக்ட் அதர்ஸ் இன் பார்ட் பி of table 2 under the constitution of business section. A text box will appear where the taxpayer must enter metal scrap. So இந்த ஒரு வேர்டு தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். So இந்த ஒரு வேர்டு இல்லனா GSTR 7 நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் மெட்டல் ஸ்கிராப்க்கு ரெஜிஸ்டர் பண்றோம்ன்றப்ப நிறைய மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. So this entry is mandatory for those selecting the others option. Once this is completed, the remaining details in Form GST registration 07 should be filed and submitted on the common portal to meet the registration requirements as per the notification number 25/2021 Central Tax State dated October 9. So என்ன சொல்றாங்கன்னா GST portal first energy CBIC portalல notification issue பண்ணாங்க and then அது GST portalல கூடிய சீக்கிரம் நாங்க போர்ட்டல்ல தர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 22 அக்டோபர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க இதை போர்ட்டல்ல கொடுத்துட்டோம், உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ரெஃபர் பண்றேன்ற மாதிரி கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அட்வைசரி ஃபார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 07. ஸோ இதை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னாடி பார்த்ததான். ஸோ இதை பிக்சரா பார்த்தாலே நமக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ எப்போ நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி பிசினஸ் டீடைல்ஸ்னு ஒரு விஷயம் கொடுப்போம். அந்த பிசினஸ் டீடைல்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ். சோ இந்த ஒரு வேர்டு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ்ன்றத செலக்ட் பண்ணணும். சார் இது ஃபார்ம் 7 தானே சார், ரெஜிஸ்ட்ரேஷன் 7 தானே சார், நான் டிடிஎஸ் செலக்ட் பண்ணலாமா சார்னு கேட்டீங்கன்னா கூடாது. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. டிடிஎஸ்ன்றத செலக்ட் பண்ணாம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிசினஸ்ல நார்மலா நம்ம இண்டிவிஜுவல் பிசினஸ் இல்ல ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் ப்ரொப்ரைட்டர்ன்றத கிளிக் பண்ணுவோம். இல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் செக்டர். சோ என்ன செக்டர்ன்றத நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் மெட்டல் ஸ்கிராப்புக்கு வச்சு நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 07 பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் அதர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் காட்டும் அதர்ஸ் ப்ளீஸ் ஸ்பெசிஃபை அப்படின்றத காட்டும். ஸோ இதுல தான் அவங்க சொன்ன அந்த ஒரு வேர்டு மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ். சார் இன்கேஸ் இந்த வார்த்தையை நான் கொடுக்க மறந்துட்டேன் சார் என்ன சார் நடக்கும்ன்றப்ப கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகுறதுக்கும் மேபி சான்சஸ் இருக்கு. அதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேர்டு தான் இதுல இம்பார்ட்டன்ட் மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ் அப்படின்ற வேர்டை இந்த அதர்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்கும் ஸோ அதை பூரா நம்ம ஒன்னொன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃபார்ம் அப்ரூவல் ஆனோனுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டிஆர் 07A ஐ மீன் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஜிஎஸ்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு அக்னாலேஜ் ஐ மீன் எலிஜிபிளான ஆளுன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் 07A உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதை ரெஸ்பெக்டிவ் உங்களோட சப்ளையர் இருக்காரு இல்லைங்களா, ஏன்னா நம்ம பையர் நம்மளோட சப்ளையருக்கு இஷ்யூ பண்ணணும். ஸோ இதுவரை என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா அது எப்படி வந்திருக்கு பிளஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ள வருது தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு ஒரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நான் எதுக்கான டெஸ்கிரிப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாயிண்ட்ல பின் பண்றேன். ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நான் உங்களுக்கு வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்தையும் உங்களுக்கு நான் டைரக்டாவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு ஆக்டர் சொல்றப்ப கண்டிப்பா அதுக்கான ஒரிஜினல் விஷயத்தை நான் காட்டணும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தை நான் போஸ்ட் பண்றேன். தென் இது எல்லாமே முடிஞ்சு சார் அப்படின்ற பட்சத்துல தாராளமா நீங்க ஜிஎஸ்டி 07 ஃபைல் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எனேபிள்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சார் இன்கேஸ் ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி வச்சிருக்கேன் சார், சார் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆர்சி இருக்கு சார், அந்த ஆர்சியில இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னொருமா அந்த ஆர்சியவே நான் டீடைல்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கூடாது. நீங்க ஏன்னா நீங்க பை பண்றதை மட்டும் தான் 07ல கொடுக்க போறீங்க. உங்களோட சேல்ஸ் என்ட்ரி கம்பல்சரி ஜிஎஸ்டிஆர் 1ல தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்சி இல்லாம செப்பரேட்டடா பர்ச்சேஸ் ஐ மீன் மெட்டல் ஸ்கிராப் டிடிஎஸ் ஃபைல் பண்றதுக்கு தனியா ஜிஎஸ்டி 07 REG நீங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ செப்பரேட் லாங்கின் தான் அது. நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க லாங்கில் எக்ஸிஸ்டிங் லாங்கில் அதை அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன் சார், இது எவ்வளவுக்கு மேல போனா சார் எனக்கு அந்த வந்து மெட்டல் ஸ்கிராப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 மேல பெர் பில் உங்க பில் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 மேல போகுது அப்படின்ற பட்சத்துல 2% நல்லா நான் வச்சுக்கோங்க 2% CGST 1 அண்ட் SGST 1% வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். சார் நான் இப்ப டிடிஎஸ் கால்குலேட் பண்ணனால சிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா அதுவும் பண்ணணும். இதுல என்ன ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேஜரா இன்னும் சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்குன்னா இப்ப நம்ம 194 பர்ச்சேஸ் டிடிஎஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணுவோம்
taxable value போடும், CGST போடும், போட்டும் after then DDS purchase and DDS 194Q அது கொடுப்போம். அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். ஸோ பர்ச்சேஸ் பண்றப்போ சேம் B2Bன்றப்போ உங்களுக்கு சேல்ஸ் ப்ராடக்ட் இருக்கும், ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதோட அட்ஜஸ்டன் டீடைல்ஸ்லாம் இருக்கும், CGST GST இருக்கும். ஆஃப்டர் தென் அந்த வர்ற வேல்யூல இருந்து டாக்ஸபிள் வேல்யூல இருந்து நல்லா நான் டாக்ஸபிள் வேல்யூல இருந்து 2% CGST1 and SGST1% வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் நீங்க உங்களோட சப்ளையர்ட்ட கலெக்ட் பண்ணி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இப்போ சார் நான் வாங்கி கட்டிட்டேன் சார், கவர்மெண்ட்ல கட்டிட்டேன். ஸோ GST7 வந்து ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சார் அவங்களுக்கு போகுன்றப்போ, ஸோ அவங்க உங்களோட சப்ளையர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ உங்களோட சப்ளையர் டிசிஎஸ் டிடிஎஸ் ரிசீவ்ட் ஃபார்ம் ஓபன் பண்ணாங்கனாலே உங்களுக்கு அவங்களோட 2Aலையுமே ரெஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ அதை அவங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணா போதும், நீங்க கட்டின பேமெண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரா போய் சேவ் ஆயிடும். ஸோ எந்த விதத்துலயும் இந்த இடத்துல பேர்டன் இருக்காது. ஜஸ்ட் நீங்க டிடிஎஸ் GST7 ஃபார்ம் 7 டவுன் ஃபைல் பண்ண போறீங்க, ஃபைல் பண்ணி முடிச்சோன்னா சப்ளையர் அக்செப்ட் பண்ணாருன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது எலக்ட்ரானிக் கேஷ் லெஜருக்கு பேலன்ஸ் ஃபார்வர்ட் ஆயிடும். தென் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம சார் இப்போ ஓகே சார் எல்லாமே ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்போ சார் இதுக்கு டியூ டேட் எப்போ முடியுது சார், எப்போ இந்த மாசத்துல எந்த இதுக்குள்ள நான் ஃபைல் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரியா நெக்ஸ்ட் மந்த், இந்த மந்த் நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு நெக்ஸ்ட் மந்த் 10th வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே ஃபைல் பண்ணிருக்கணும். 10th மேல போச்சுன்றப்போ அஸ்யூஷுவல் பெனால்டிஸ் இருக்கு, அண்ட் தென் அதற்கான பேமெண்ட்டையும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டெலிவரி பண்ண முடியுமோ டெலிவரி பண்ணிருக்கேன்றதை நம்புறேன். இதுல ஏதாவது கம்பல்சரி, ஏன்னா எல்லாம் நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன்றது எனக்கும் தெரியல. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்துல தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ அதை நான் அப்டேட் வீடியோவை போடுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.